Assalamualaikum. Welcome to shadurkitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மெது வடை வித் கோகனட் சட்னி. அதுக்கான ingredients பார்த்தலாம் வாங்க. Preparation ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல 200 கிராம் உளுந்த நல்லா தண்ணியில் அலசி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours ஊற வைக்கணும். ஊற வச்சு ஜாரில் அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து தான் அரைக்கணும், தவிர தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் வடை கரெக்டாக வரும். வடை பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ரெண்டு ஸ்மால் சைஸ் வெங்காயம், துருவின இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், சால்ட், பேக்கிங் சோடா, அரிசி மாவு, அரைச்ச உளுந்த மாவு. 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வடைக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வடை கரெக்டாக வராது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெதுவடை எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ மாவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் சாப் பண்ணினது, துருவின இஞ்சி, மிளகு, கட் பண்ண கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு 10 minutes அப்படியே வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் இதோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து விட்டால் மேலே மிதக்கணும். மிதந்தால் அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்துக்கலாம். விரலை அழுத்தி எண்ணெயில் விட்டுக்கலாம். இப்படி ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. பொன்னிறமானதும் திருப்பி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சு வரும். பபிள்ஸ் அடங்கினதும் வெளியில் எடுங்க. கரெக்டாக பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்படியே இருக்கிற எல்லா மாவுலேயும் வடை போட்டுக்கலாம். இந்த 200 கிராம் உளுந்துக்கு எப்படியும் 16 to 20 வடை கிட்ட வரும். வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போது சட்னிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். தேங்காய், பொட்டுக்கடலை,
2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு, ஒரு சிட்டிகை. கருவேப்பிலை போட்டு தாளித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்னியில் சேர்த்துக்கலாம். மெதுவடை சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.